செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக மாவட்ட செயலாளர்கள் சிலரை பதவியிலிருந்து ராமதாஸ் நீக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். பாமக மாவட்ட செயலாளர்கள் சிலரை மருத்துவர் ராமதாஸ் நீக்கியிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு பிரகாஷ் நீக்கியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. சார், இப்போ உங்களை பொறுப்புல நீக்கியிருக்கதா சொல்றாங்க, தகவல் இதுவரையும் எனக்கு பொறுப்புல நீக்கப்பட்டதா தகவல் மட்டும் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இந்த கூட்டம் நடக்குது சார், இந்த கூட்டத்தை பத்தி எப்படி? இந்த கூட்டம் முழுக்க முழுக்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கட்சியை பொறுத்தவரையும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களோட அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் இவர் மாநில தலைவராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐயாவோட பிரச்சனைகளும் அவங்களோட பிரச்சனைகள் என்பது தனிப்பட்ட முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு மாவட்ட செயலர் வந்திருக்காங்க சார்? இப்ப ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அவர் அழைத்த அத்தனை மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள், ஒன்றிய செயலர் எல்லாருமே இந்த அரங்கத்தில் இருக்கும். நீங்க உட்பட சிலர் நீக்கி இருக்கதா சொல்றாங்க, புது மாவட்ட செயலர் அறிவிக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னாக்கா, நீக்கப்படுவது பத்தியோ நீக்கப்படாத பற்றி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுபடி செயல்படுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ மருத்துவர் ஐயா நீக்கிட்டாருக்காக எங்களை வளர்த்தவரே அவர் தான். அதுக்காக நம்ம வருத்தப்பட போறதில்லை. நாளைக்கு அவரே எங்களை அரவணைக்கலாம், இருவரும் ஒன்றாகும்போது திருப்பி அரவணைக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலை தான் வரும். ஏன்னா இது குடும்ப கட்சி. அதனால எந்த ஒரு விதமான இது ஏன்னா ஒட்டுமொத்தமாக நீங்க மாநாடே பார்த்திருப்போம், குடும்பமா வந்தவங்க தான் இன்னைக்கு பாட்டாளி சொந்தங்கள் மொத்த பேருமே. அதனால அந்த விதத்தில் எந்த விதத்திலும் எங்களை எந்த பாதிப்பும் ஏற்படாது. நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைவோம் என்பதில் நம்பிக்கையா இருக்கிறோம். ஒன்றிணைவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக மாவட்ட செயலர் தெரிவிக்கிறாங்க. பாமகவுடைய பொருளாளர் திலகபாமா வந்திருக்காங்க. அதே போல வழக்கறிஞர் பாலு, மாநில ஒருங்கிணைப்பாளர் சேலம் கார்த்தி உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. சென்னையை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளும் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள மேடைக்கு வர இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான ஆலோசனை வழங்க இருக்கிறார், மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க போகிறாரா அல்லது கட்சி பணியை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் செயல்படும் வகையில் அவருடைய ஆலோசனைகள் இருக்க போகிறார் என்பதை கேட்போம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலம்மா இருக்காங்க. ஆமா, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான ஆலோசனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில சின்னையா அவர்கள், மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவருடைய கரத்தை உயர்த்துறதுக்கு வந்திருக்கும். எல்லாரும் பாமர மக்கள் இருந்து எல்லாருமே ஐயா பின்னால இப்ப வந்துட்டாங்க. ஏன்னா அவர் தான் வருங்கால தலைவர். எங்க கட்சிக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் தான் பெரிய தலைவர். அவர் விட்டா எங்க வன்னிய மக்களுக்கு யாரும் இல்லை. இப்ப ஐயாவும் நம்ம சொல்றது, அவர் எதுவும் சொல்றதுக்கு நாங்க தயாரா இல்லை. ஏன்னா அவர் வயது மூப்பின் காரணமாக அவருக்கு பலவித சூழ்நிலை காரணமாக அவர் பேச வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டது. அதனால நாங்கள் அதை பத்தி தப்பா நாங்கள் எடுத்துக்கல. எங்க ஐயா இப்பவும் 2 சாமின்னு சொல்றாங்க தர்மபுரியில். எங்களுக்கெல்லாம் ஒரே சாமி தான், தலைவர் தான், மருத்துவர் தான். ஆனாலும் எங்க ஐயாவோட பெரிய மருத்துவர் ஐயாவோட கொள்கைகளையும் எல்லாத்தையும் எங்க சின்ன ஐயா நிச்சயமாக அவருடைய கனவுகளையும் லட்சியங்களையும் காப்பாற்றுவார். நிச்சயமா அந்த கட்சி வலுப்படுத்துவார். அவருக்கு பிறகு அவருக்கு நிச்சயமாக முகந்தனம் வந்து விட்டார். அதனால முகந்தனம் வந்து விட்டதுனால அவருக்கும் பதவிகள் கொடுத்து அவரும் எங்க சின்னையா உயர்த்துவார். இப்ப மக்கள் எல்லாம் சின்னையா பக்கம் வந்துட்டாங்க. அவர் தான் வழி நடத்த போறாரு. இப்போ வன்னியர்களும் வந்துட்டாங்க. ஏன்னா 45 வருஷமா இருக்க ஐயா கூட நான் பயணிச்சோம். 45 வருஷம் வன்னி சங்கத்துல மகளிர் அணி தலைவராக இருந்தேன். மாநில மகளிர் அணி கட்சியை தொடக்க காலத்திலேயே நான் தான் முதல் பெண்மணி மகளிர் அணியில. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நான் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு ஐயா வளர்த்தாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா சூழ்நிலை நிமித்தம் அவர் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டாங்க. சூழ்நிலை காரணமாக மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதாகவும், இன்னும் ஒன்றிணைவோம், ஒன்றாக பயணிப்போம் என்ற கருத்தோடு நிர்வாகிகள் வந்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து பாமகவுடைய மாநில நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்திருக்காங்க. பாமகவுடைய பொருளாளர் திலகபாமா இருக்காங்க. திலகபாமாவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்காங்க. மேடம், இந்த ஆலோசனை கூட்டம் எப்படி நடக்கும் நினைக்கிறேன்? இப்ப நன்றி, வணக்கம். தலைவர் வந்த பிறகு தலைவர் பேசுவார். நிறைய பேர் வந்திருக்காங்க கூட்டத்துக்கு, என்ன மாதிரியான ஆலோசனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன்?
தலைவர் வந்த பிறகுதான் எனக்கும் தெரியும். அப்ப சொல்றேன், இப்ப இல்ல. இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தர இருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஏறக்குறைய 23 மாவட்ட செயலர்களில் 22 பேர் இதுவரை வந்திருக்கார்கள். வடசென்னை மாவட்ட செயலர் ராஜவர்மன் சொந்த காரணத்திற்காக வெளியூர் சென்றிருப்பதால் அவர் வரவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில மாவட்ட செயலர்களை அதிரடியாக நீக்கி மருத்துவர் ராமதாஸ் நடவடிக்கை மேற்கொண்டு புதிய மாவட்ட செயலர்கள் அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக ஒரு தகவலும் வெளியாகிருக்கிறது. தொடர்ந்து மன உளைச்சலால் சொல்லனா துயரத்துக்கு தான் ஆளாக்கப்பட்டிருப்பதாகவும் தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து அந்த ராஜினாமாவை வழங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். அதுபோன்ற ஒரு சூழலில் பாமகவுடைய மாவட்ட செயலர் கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸுடைய பேச்சு, அவருடைய உரை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோகுல், இதற்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பு பொது மேடையில் பேசிய அன்புமணி தான் எதற்காக பதவியில் நீக்கப்பட்டேன் என்பது தெரியவில்லை, ஆனாலும் திரு ராமதாஸ் அவர்களின் கொள்கையை அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம் என்று அவர் கூறியிருந்தார். அவருடைய அந்த பேச்சே அப்படியே இப்போது இந்த மாவட்ட செயலாளர்களிடம் பிரதிபலிப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாமா? இப்போது பிரகாஷ் உங்களிடம் பேசினார். அவர் சொல்வது திரு ராமதாஸ் அவர்களை எந்த வகையிலும் பகைத்துக் கொள்ளவில்லை, ஆனாலும் நாங்கள் அன்புமணி அவர் பக்கம்தான் நிற்கிறோம் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இதனை அப்படி புரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக மருத்துவர் ராமதாஸை யாரும் விமர்சனம் செய்ய போவதில்லை என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அவரை யாரும் விமர்சிக்க போவதில்லை. அவருடைய வழிகாட்டுதலோடு தான் கட்சி பணிகள் நடந்து வருகிறது. அதே நேரத்தில் எதிர்காலம் பாமகவுடைய எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு தலைமையை ஏற்றுதான் பல நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவலாக இருக்கிறது. பலருடைய கருத்துக்களும் தனியாக பேசும்போதும் சிலர் நம்மிடம் பேட்டியாக அளிக்கும் போது கூட அதே கருத்தை முன்வைக்கிறார்கள். ஒன்றிணைவோம், அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸுடைய தலைமையேற்போடு எதிர்காலம் அவர்தான் என்ற அடிப்படையில் இந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்ட நிர்வாகிகள் தான் தற்பொழுது இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் இருக்கார். சார், இப்ப நீங்க வந்திருக்கீங்க, எங்க இருந்து நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சோழிங்க சட்டமன்ற தொகுதி மருத்துவர் சின்னையா அழைப்பை ஏற்று நாங்கள் வந்திருக்கிறோம். சின்னையா அழைப்பு விட்டு திடீர்னு கூட்டம் கூப்பிட்டாங்க, உடனே வந்திருக்கீங்க. என்ன மாதிரி திடீர்னு கூப்பிட்டாலும் வருவோம். சின்னையா எப்போ கூட்டாலும் ராத்திரி கூப்பிட்டாலும் சின்னையா கூட்டம் வந்துருவோம். நாங்கள் மருத்துவர் ராமதாஸோட கருத்து எப்படி பாக்குறீங்க? மருத்துவர் ஐயா கருத்து எங்களுக்கு அதை வழிநடப்போம். சின்னையானுடைய தலைமை ஏற்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நிர்வாகிகளுடைய கருத்து என்பது, மாவட்ட செயலருடைய கருத்து என்பது அன்புமணியோட. காஷ் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். பாமக மாவட்ட செயலாளர்கள் சிலரை மருத்துவர் ராமதாஸ் நீக்கி இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலர் திரு பிரகாஷ் நீக்கி இருப்பதாக தகவல் வெளியாகிறது. சார், இப்ப உங்களை பொறுப்புல நீக்கி இருக்கதா சொல்றாங்க, தகவல் இதுவரையும் எனக்கு பொறுப்புல நீக்கப்பட்டதா தகவல் மட்டும் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இந்த கூட்டம் நடக்குது சார், இந்த கூட்டத்தை பத்தி எப்படி? இந்த கூட்டம் முழுக்க முழுக்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கட்சியை பொறுத்தவரையும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் இவர் மாநில தலைவராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐயாவோட பிரச்சனைகளும் அவங்களோட பிரச்சனைகள் என்பது தனிப்பட்ட முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு மாவட்ட செயலர் வந்திருக்காங்க சார்? இப்ப ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அவர் அழைத்த அத்தனை மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள், ஒன்றிய செயலர் எல்லாருமே இந்த அரங்கத்தில் இருக்கும். நீங்க உட்பட சிலர் நீக்கி இருக்கதா சொல்றாங்க, புது மாவட்ட செயலர் அறிவிக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தா உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னாக்கா, நீக்கப்படுவது பத்தியோ நீக்கப்படாத பற்றி நம்மளுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுபடி செயல்படுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப மருத்துவர் ஐயா நீக்கிட்டார் என்பதற்காக எங்களை வளர்த்தவரே அவர் தான். அதுக்காக நம்ம வருத்தப்பட போறதில்லை. நாளைக்கு அவரே எங்களை அரவணைக்கலாம், இருவரும் ஒன்றாகும் போது திருப்பி அரவணைக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலை தான் வரும். ஏன்னா இது குடும்ப கட்சி. அதனால எந்த ஒரு விதமான இது என்ன ஒட்டுமொத்தமா நீங்க மாநாடே பார்த்திருப்போம், குடும்பமா வந்தவங்க தான் இன்னைக்கு பாட்டாளி சொந்தங்கள் மொத்த பேருமே. அதனால அந்த விதத்துல எந்த விதத்திலும் எங்களை எந்த பாதிப்பும் ஏற்படாது. நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைவோம் என்பதில் நம்பிக்கையா இருக்கிறோம்.